அவ கண்ணு ரெண்டும் வானந்தா, அது வெண்ணிலவின் படித்தோரதா. அவ கண்ணு ரெண்டும் வானந்தா, அது வெண்ணிலவின் படித்தோரதா. அவ கால் சதங்க நட்சத்திரமா, நீலக்காடல் சின்ன பட்டு சட்டையா. பொத்தி பொத்தி வச்ச உசுருக்குள்ள வந்து பூத்திருச்சு ஒரு மீனுக்கு. பொத்தி பொத்தி வச்ச உசுருக்குள்ள வந்து பூத்திருச்சு ஒரு மீனுக்கு. இத கத்தி சொல்ல முடியல, கட்டி காக்க வழி இல்ல, கண் வரைக்கும் ஒரு நெருப்பு. அவ கண்ணு ரெண்டும் ஆனந்தா, அது வெண்ணிலவின் படித்தோரதா. பஞ்சு பறக்குற மேகம் எல்லாம் அவ நெஞ்சு தொட்டு வந்த வண்ணமா. கொஞ்சி கோலவுற ஓசையெல்லாம் அவ கூடு விட்டு வந்த எண்ணமா. இன்னும் அந்திப்பட்டு ஒரு யுகமா நேதா ஆட்டுறது அவ தொழிலா. அவ சந்நிதிக்கு முன்ன வந்து நிக்கும் போது அங்க பாரு கண்ணு ரெண்டும் தழும்பீருமா. அவ சன்னதிக்கு முன்ன வந்து நிக்கும் போது அங்க அவ கண்ணு ரெண்டும் தழும்பீருமா. அவ கண்ணு ரெண்டும் ஆனந்தா, அது வெண்ணிலவின் படித்தோரதா. வணக்கம். அம்பாள் கண்ணீரை துடைத்தார். நம்முடைய அனுபவம், அவர் இன்றைக்கும் நம்முடைய கண்ணீரை துடைத்து வருகிறார். அதில் ஆச்சரியம் இல்லை. அது நித்திய அனுபவம், நமக்கு தேவையான அனுபவம். ஆனால் அம்பாள் கண்ணீரை துடைப்பாரா? அது என்ன? பந்தனை நல்லூர் ஸ்ரீ சிவாச்சாரியார் அவர்கள் நமக்கு ஒரு அற்புதமான பதிவை கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஊரிலே பந்தாடு நாயகி பசுபதிநாதர் இணைந்து குழுவிற்றிருக்கும் திருக்கோயில். பந்தாடு நாயகி அண்டங்களை சின்ன பந்துகள் போல் ஆடுகின்றாள் போலும். பந்தாடு நாயகியும் பசுபதிநாதரும் இணைந்து அமர்ந்திருக்கின்ற அந்த திருக்கோவிலே விஷ்ணு துர்க்கைக்கு ஒரு சந்நிதி இருக்கிறது. அந்த விஷ்ணு துர்க்கையின் கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. எப்படி இருக்கும் பார்க்கிறவங்களுக்கு? விஷ்ணு துர்க்கையின் கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. இது என்ன நடந்ததோ தெரியல பொழுது, என்ன பச்சை பாவாடை கட்டி கொண்டு வந்து ஒரு பெண்ணாக காட்சி அளிக்கிறாள் துர்க்கை. அடியவருடைய கனவிலே, சிவாச்சாரியாருடைய கனவுல வந்து பச்சைப்பாவாடை கட்டி கொண்டு ஒரு பெண்ணாக வந்து ஒரு வார்த்தை, சுமையை குறை, என் சுமையை குறை அப்படின்னு வார்த்தை சொல்லிட்டு மறைஞ்சிடறாள். என்னன்னு உங்களுக்கு தெரியல. என்னென்னவோ ஆராதனை பண்ணி பார்க்குறாங்க. அந்த கண்ணீர் விஷ்ணு துர்க்கையினுடைய கண்களிலிருந்து, இதை நீங்க எப்படி சிலைன்னு சொல்லுவீங்க? விஷ்ணு துர்க்கையினுடைய கண்களிலிருந்து வழிகின்ற கண்ணீர் நின்ற பாடில்லை. ஓடு மகாசுவாமிகள்கிட்ட, எல்லாரும் போறான். ஓடி போய் அவர்கிட்ட நின்று கேட்கிறாங்க. அப்படியா? சரி, 25 லிட்டர் கங்கா ஜலம் கொடுக்கிறாராம் பெரியவர். கொடுத்து லட்சம் ஆவர்த்தி நவாட்சரி பண்ணி அவளுக்கு அபிஷேகம் பண்ண. என்ன? சரி சரி சுவாமி, உத்தரவு, போயிட்டு வரோம். ஏய், கூரை இடிக்கிறதா பாரு. என்ன சுவாமி? எடா, கூரை இடிக்கிறதா பாரு அப்படின்னா. சரின்னு போய் முதல்ல இந்த அபிஷேகத்தெல்லாம் பண்ணி பார்த்தா அந்த கூரை பழைய காலத்து கூரையா இருக்கு போல இருக்கு. அந்த அவள் இடிக்க, தலையில இடிக்கிறது. உடனே அதை வந்து பெயர்த்து அம்பாவை வந்து ஆவாகனம் பண்ணி அதை எடுத்து திரும்பவும் அவர்கள் வந்து அந்த விஸ்தீரணமாக அதை கட்டி இடிக்காதவாறு செய்து அப்புறம் கண்ணீர் நின்றது. இந்த கதையை வந்து திரும்ப அவர் சொல்றார். அபிஷேகம் ஆராதனை ஆகிவிட்டது. அப்புறம் தலை இடித்து கொண்டிருந்த கூரை அதை கவனிச்சிருக்காங்க. எப்படி கவனிச்சிருக்காங்க கேட்ட, ஒரு பேப்பர் விட்டு பார்த்தா பேப்பர் போல. அப்போ அவளுக்கு இடிக்கிறது. அதான் சுமையை குறைன்னு பச்சைப்பாவாடை கட்டி கொண்டு வந்து சொல்லியிருக்கிற அம்மா. இதெல்லாம் இவர் இங்கிருந்து சொல்றாரு பாருங்க. டேய், கூரை இடிக்கிறதா பாரு அப்படின்னு இருக்காரு. இடித்து கொண்டிருக்கிறது. அதை நிவர்த்தி பண்ணி விட்டு அவளுடைய அழுகை நின்றது. அம்பாளுடைய கண்ணீர் நின்றது. நேர கொண்டு வந்து இந்த சிவாச்சாரியாரே வந்து பரமாச்சாரியிட்ட சொல்றாரு, ஐயா இப்போ அந்த கண்ணீர் நின்று போச்சு. அபிஷேகம் ஆராதனை ஆகிவிட்டது. அப்புறம் தலை இடித்து கொண்டிருந்த கூரை அதை கவனிச்சிருக்காங்க.
எப்படி கவனிச்சிருக்காங்க கேட்டால் ஒரு பேப்பர் விட்டு பார்த்தா பேப்பர் போல. அப்போ அவளுக்கு இடிக்கிறது. அதான் சுமையை குறைன்னு பச்சைப்பாவாடை கட்டி கொண்டு வந்து சொல்லியிருக்கிற அம்மா. இதெல்லாம் இவர் இங்கிருந்து சொல்றாரு பாருங்க. டேய், கூரை இடிக்கிறதா பாரு அப்படின்னு இருக்காரு. இடித்து கொண்டிருக்கிறது. அதை நிவர்த்தி பண்ணி விட்டு அவளுடைய அழுகை நின்றது. அம்பாளுடைய கண்ணீர் நின்றது. நேராக கொண்டு வந்து இந்த சிவாச்சாரியாரே வந்து பரமாச்சாரியிட்ட சொல்றாரு, ஐயா இப்போ அந்த கண்ணீர் நின்று போச்சு, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பாக்கியசாலிகள்டா உங்க ஊர்ல இருக்கிறவாள்லாம், அம்பாள் எழுதுதுன்றது பெரிய அனுகிரகம் தெரியுமா அப்படின்னு இருக்காரு. இது என்ன ஒரு த்ரில்லிங் ஒரு எபிசோட் பாருங்க. அம்பாள் எழுதுறது வந்து பெரிய அனுகிரகம், உங்க ஊர்க்காரெல்லாம் பாக்கியசாலிகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அப்போ அங்கே ஒரு குஜராத்தி ஒரு வணிகர் வந்திருக்கிறார். இந்த போது நீங்க எவ்வளவு செலவழிச்சேன்னு கேட்கிறார் சிவாச்சாரியார்கிட்ட. இந்த மாதிரி ஏதோ என்ன சொல்றேன், இல்லை இப்போ போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு செலவாருன்னு கேட்டு அந்த குஜராத்திக்காரர்கிட்ட நீங்க ஒரு 300 ரூபாய் கொடுங்க அப்படின்னு எடுத்து கொடுத்தார். சந்தோஷமா எடுத்து கொடுத்துட்டார். அப்போ அவர் நெகிழ்ந்து போய் எழுதுறார், எங்களுடைய இந்த அம்பாள் அழுத கண்ணீர் அது எதனால அவர் தான் சொன்னார். அது என்ன நிவாரணங்கிறதையும் அவர் சொன்னார். ஆராதனை என்ன, நிவாரணம் என்ன, ரெண்டுமே சொன்னார். அபிஷேகம் வந்து ஆராதனையாகிறது, நிவாரணம் வந்து இந்த கூரையை திரும்ப விஸ்தாரமாக கட்டுவது, இதையும் சொல்லி இதுக்கு நாங்க செலவழிச்சுட்டு வந்திருக்கோமேன்னு சொல்லி கருணை மேற்கொண்டு வந்திருந்த ஒருத்தர்கிட்ட வந்து நீ அவருக்கு பணம் கொடுன்னு வர சொல்லி எவ்வளவு ஒரு கருணை பாருங்க, இப்படி பண்ணி இருக்கிறார். அப்புறம் அதுக்கு பிறகுதான் அம்பாளுடைய அந்த கண்ணீர் நின்றது. இன்றைக்கு மகாசுவாமிகளுடைய வாக்கியம் என்ன, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வாக்கியம். நாம அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை பற்றி மகாசுவாமிகள் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றாரு, தூங்குவதற்கு முன்னால் நம் இஷ்ட தேவதையை நினைத்து அந்த நினைப்போடையே தூக்கத்தில் ஆழ்ந்து விட வேண்டும். தூங்குவதற்கு முன்னால் நம்முடைய இஷ்ட தேவதையை நினைத்து அந்த நினைப்போடையே தூக்கத்தில் ஆழ்ந்து விட வேண்டும் என்கிறார் மகாசுவாமிகள். என்னதுல விஷயம், இப்போ இங்கிலீஷ்ல ஒரு வாக்கியம் உண்டு, we fall asleep அப்படி இருக்கக்கூடாது, we fall in love அப்படிங்கிறார். நோ, என்னுடைய குருநாதர் கரெக்ட், we don't fall in love, we rise in love அப்படின்றார். அன்பில் காதலில் நாம் எழ வேண்டுமே தவிர விழக்கூடாது. அது மாதிரி தூக்கத்தில் விழக்கூடாது. how do you fall asleep இருக்கக்கூடாது. you should slip into sleep, you should glide into sleep. இது ரொம்ப முக்கியமான வாசகம் மகாசுவாமிகள் சொல்லியிருக்கிறது. எப்படி அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துல ஒரு விசித்திரம் இருக்கு. தூக்கத்துல உடம்பு நமக்கு தெரிவதில்லை, மன அடங்கி போகிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தூக்கம்ங்கிறது வந்து ஒரு ஸ்பைரல். ஸ்லீப் இஸ் அ ஸ்பைரல், இட்ஸ் அ டவுன்வர்ட் ஸ்பைரல். நம்ம அந்த ஸ்பைரலாக அதை ஆக்கி கொண்டு அதிலே மெல்ல இறங்க கற்றுக்கொள்ள வேண்டும். மெல்ல மெல்ல இறங்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி மெல்ல இறங்கினா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மனதை தாண்டி இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் என்று சொல்லப்படுகின்ற சித்தம் என்கின்ற தளத்திற்குள் நாம் போக முடியும். அது நாம தான், நம்முடைய தளம் தான். அதில் எதை கொண்டு செலுத்த வேண்டும், இஷ்ட தேவதையை சொல்ற. யூ கேன் டேக் அ கான்செப்ட் ஆர் அ லைட் ஆர் அ சவுண்ட் ஆர் அ மந்த்ரா, எனிதிங் இன்டு இட், யூ ஷுட் கேரி இட் இன்டு யுவர் ஸ்லீப். அதுதான் அவர் சொல்லக்கூடிய தத்துவம். ஓம் வச்சுக்கணும், இல்ல ஒரு மந்திரத்தை வச்சுக்கணும், இல்ல மகாபிரியோடைய சுரூபத்தை வச்சுக்கணும், இல்ல உங்க இஷ்ட தேவதை வச்சு அந்த நினைப்போடே இருக்கணும். அந்த விழிப்புக்கும் தூக்கத்துக்கும் நடுவில் ஒரு சின்ன தாழ்வாரம் இருக்கு, தெரியும்ல, அப்படி கொஞ்சம் போயிட்டு வரும், அப்படி கொஞ்சம் போயிட்டு வரும், கொஞ்சம் போயிட்டு வரும். அந்த நேரத்துல கான்சியஸா ஜஸ்ட் டிலே யுவர் கெட்டிங் இன் டு ஸ்லீப் பை லிட்டில். படுத்துக்கொண்டே உட்காந்துலாம், பத்மாசனம் கிடையாது, சாதாரணமா படுத்துக்கொண்டே ரிலாக்ஸ் பண்ணிக்கொண்டே அது அப்படி மெல்ல போனோம்னா அந்த மந்திரமோ அல்லது ஒளியோ அல்லது ஒலியோ அல்லது ஒரு சிந்தனையோ தத்துவமோ மெல்ல 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 அந்த தூக்கம் என்கின்ற சுருள், அந்த ஸ்பைரல்ல, அந்த சுருள் படிக்கட்டுல மெல்ல 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 இறங்கி நம்முடைய சப்கான்சியஸுக்கு போகும். உள் மனம், ஆழ் மனம் இருக்கே, அங்க போகும். அங்க போச்சுன்னா அது பத்திக்கும். மனம் சொல்லக்கூடிய மந்திரம் பெருசாக பலிக்காது, மனம் செய்யக்கூடிய வழிபாடு பெருசாக பலிக்காது. வழிபாடை விட்டுருங்க, மந்திரத்தை விட்டுருங்க. ஒரு ஒரு பாட்டு பாடுறோம் வைங்களேன், ஒரு கவிதையை சொல்றோம், ஒரு நல்ல வார்த்தையை சொல்றோம்னா மனசிலிருந்து சொல்வதற்கு பதிலாக சித்தத்திலிருந்து சொல்லும் போது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும், இம்பாக்ட் ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்போ இந்த தூக்கத்துல ஞாபகமா இது அப்படியே கொண்டு போகும், கொண்டு 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 முள்ள 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 போட்டு உள்ள போயிட்டோம்னா அற்புதமாக இருக்கும். என்னோட குருநாதர் ஒரு அருமையான வாக்கியம் சொல்வார், புட் யுவர் பாடி டு ஸ்லீப் so that you can meditate freely. என்ன எப்படி இருக்கு பாருங்க,
புட் யுவர் பாடி டு ஸ்லீப் ஸோ தட் யூ கேன் மெடிடேட். நீங்க எத்தனையோ புகைப்படங்கள் மகாசுவாமிகளது பார்த்திருப்பீங்க. அங்க பார்த்தா அவர் தூங்குற பாவனையா இருக்கும். என்னத்து தூங்குறோம்? தி கிரேட் ஒன்ஸ் பார்க் themselves at the threshold of consciousness. அதுதான் அவங்களுடைய ஸ்லீப். நமக்கு அப்படி கிடையாது. நம்ம சுத்தமா தொலைஞ்சு போறோம். நம்ம தொலைஞ்சு போகக்கூடாதுன்றதுக்காக இந்த மந்திரம் இஷ்ட தேவதை எடுத்துக்கொண்டு உள்ளே போ என்று சொல்லுகிறார். உள்ளே போனால் என்னாகும்? நம்ம மறுநாள் முழிக்கும் போது தடான்னு முழிக்க மாட்டோம். அதே அந்த ஸ்பைரல்ல அழகாக ஏறி வருவோம். வீல் கம், அப்படியே ஃப்ரெஷ்ஷா வீல் வேக் அப் அண்ட் வீல் கம் அவுட் ஆஃப் ஸ்லீப் into waking stage with a beautiful thought or a mantra or a phrase which you carried inside during sleep. இதுதான் அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாக்கியம். அந்த கண்ணங்கருங்கன்னத்துல முழு சந்திரனை பொட்டு வைக்க அவ சின்னஞ்சிறு விழியாலே உசுர சொப்பனத்தில் தொட்டு வைக்க இன்னும் என்ன கரும்பா பிழிஞ்சு ரசம் ஏந்தி குடிக்கும் அழக, இன்னும் என்ன கரும்பா பிழிஞ்சு ரசம் ஏந்தி குடிக்கும் அழக, நானே முன்ன நின்னு பாடணும், மூச்ச பிடிச்சாடணும், நன்றியும் அதுக்கு சொல்லணும். அவ கண்ணு ரெண்டும் ஆனந்தா, அது வெண்ணிலவின் படித்தொரதான். வணக்கம்.